வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து மௌலீஸ்வரன். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு 3 ஏக்கர் வந்து முலாம்பழம் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோரின்னு ஒரு ரகம். இது நான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2வது முறையாக தான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் மற்ற நார்மலாக எல்லா ஃபெர்டிலைசர்ஸும் கொடுத்துட்ருந்தோம். 13 45 12 61 அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருந்தோம். அதனுடைய ரிசல்ட்டு நாட் பேட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமாக் அக்ரோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சுரேந்தர்னு சொல்லி வந்து என்கிட்ட வந்து பேசியிருந்தார். அவர் சொல்லி அது பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சூப்பர் எக்ஸலண்ட்டான அவுட்புட் இருந்தது. எப்படின்னா, இப்போது ஒரு 2 ஏக்கருங்க, 2 ஏக்கர்னா 1 ஏக்கர் 85 சென்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 31 டன்னு 65 கிலோ வந்திருக்கு. நேற்று தான் கட்டிங் ஆகிருக்கு. கோல்டன் க்ளாரி அதே ரகம், அதே ஃபீல்டு, அதே மண், எல்லாமே அதே கிளைமேட்டும் கூட. லாஸ்ட் இயர் சேம் டைம் நான் இது பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 கட்டிங் ஆச்சு. இந்த தடவை வந்து ஏப்ரல் 8 7 கட்டிங் ஆகிருக்குங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து எங்கிட்ட சொன்னது வந்து கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு சிஇசட்னு ஒன்று கொடுத்தாருங்க. சிஇசட் அது வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம், ட்ரென்ச்சிங்கும் கொடுத்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஆக்சிஸ், அந்த பூ செட் ஆகிறதுக்கு, பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம். அது பிஞ்சு ஒரு சைஸ் வந்த உடனே வந்து இது மேக்ஸி ஃப்ரூட்னு ஒன்று கொடுத்தாரு. அது நல்லா இருந்தது. அது கொடுக்க பார்த்தீங்கன்னா காய் ஊறுதல் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அது கரெக்டாக இருந்ததுனால எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு, கேசிஎஸ் 3ன்னு சொல்லிட்டு, கேஎஸ்சி 3, அதுவும் கேஎஸ்சி 5 அது சொன்னார். நான் கேஎஸ்சி 3 மட்டும் தான் ட்ரை பண்ணேன். அதுலேயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட். அது ஒரு காயுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் நார்மலாக காமனாக, அதாவது வந்து ஆவரேஜாக ஒரு 60% ஆஃப் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் செட்டிங்ஸில் வந்ததும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ அந்த ரேஞ்ச் வந்துட்டுங்க. அதனால் எனக்கு ஓவரால் வெயிட் வந்து பரவாயில்ல. எனக்கு 1 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு வந்து 31 டன்னு வச்சுக்கலாம். 31 டன்னுங்கும் போது அப்போ வந்து ஆவரேஜாக எனக்கு ஒரு 16 டன்னுக்கு மேலே வந்துருச்சு ஒரு ஏக்கருக்கு. அந்தளவுக்கு இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு திமாக்.